ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு சுஜாஸ் vlog. இன்றைக்கி இந்த வீடியோவில் என்ன பார்க்குறீங்க அப்படின்னா பூரி கிழங்கு டிப்ஸ் நான் சொல்ல போகிறேன். ரெசிபி ஓரலாகவே நான் சொல்லிடுறேன். மோஸ்ட்லி எல்லாருக்கும் தெரிஞ்சதான், தெரியாதவங்களுக்காக இதை யூஸ் பண்ணிக்கோங்க. தெரிஞ்சவங்க ஸ்கிப் பண்ணிடுங்க. இல்லை நான் சொன்னதில் ஏதாவது கரெக்ஷன் இருந்தால் கமெண்ட் பண்ணுங்கள், நானும் புதுசாக ஏதாவது கற்றுக்குறேன். ஸோ எண்ணெய் நல்லா காஞ்சிருக்கணும். உங்களுக்கு நல்லா பூரி ப்ளஃபியாக வரணும்னு நினச்சிங்க அப்படின்னா அது மைதா மாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி, மாவு பிசைகிறதுல மட்டும் கிடையாது, தேய்க்கிறதுலேயும் இருக்குது. தேய்க்கிறது கொஞ்சம் லேசாக தேய்க்காமல் கொஞ்சம் தடிமண்ணாக தேய்க்கணும். அப்போ தான் உங்களுக்கு என்ன அப்படின்னா ஃப்ளஃபியாக வரும். அது ஒன்று. ரெண்டாவது, நம்ம என்ன தான் கனமாக தேய்ச்சாலும் எண்ணெயில் போட்டதுக்கப்புறம் அதை ஃப்ரை பண்ணுற மெத்தட்னு ஒன்று இருக்குது. ஸோ அது என்னங்கிறத நான் சொல்கிறேன். அதுக்கு முன்னாடி மாவு பிசைகிறதுக்கு என்னெல்லாம் சேர்க்கணும் அப்படின்னா கோதுமை மாவு, உப்பு, கொஞ்சமாக ரவை சேர்த்துக்கோங்க. ரொம்ப அதிகமாக இல்லை, கொஞ்சமாக சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் தண்ணி ஊற்றி பிசைஞ்சிக்க வேண்டியதான். உங்களுக்கு வேணும்னா நல்லா முறுமுறுன்னு வேணும்னு நினைக்கிறீங்கன்னா 2-3 ஸ்பூன் எண்ணெய் நல்லா சூடு பண்ணி மாவு பிசையும் போது சேர்த்துக்கோங்க. ஸோ இங்கே பாருங்கள், நல்லா ஃப்ளஃபியாக வந்திருக்குதா பூரி. ஸோ எண்ணெய் நல்லா ஹீட்டாக இருக்கணும். லோ ஃப்ளேமில் வச்சுருங்க. ஒரு பூரி எடுத்துட்டிங்க அப்படின்னா அடுத்தது லோ ஃப்ளேமில் வச்சுட்டு அதுக்கப்புறம் சேர்த்துக்கோங்க. இது மாதிரி எண்ணெயை மேலே விட்டுக்கிட்டே இருக்கணும். நான் முக்கால்வாசி பொரிச்சு முடிச்சுட்டேன். இப்போ கால்வாசி தான் இருக்குது. எண்ணெய் நான் சேர்த்ததில் 1% மட்டும் குறைஞ்சிருக்குது. இது மாதிரி எண்ணெய் எல்லா பூரிலையும் படணும், எல்லா பக்கமும் படணும். அப்போ தான் இது மாதிரி ஃப்ளஃபியாக வரும். நல்லா சாஃப்டாகவும் இருக்கும், க்ரன்ச்சியாகவும் இருக்கும். ஆறுனதுக்கப்புறம் நல்லா சாஃப்டாக இருக்கும். ஒரு சிலரோட பூரி பார்த்திங்க அப்படின்னா ஆறுனதுக்கப்புறமே பார்த்திங்க அப்படின்னா அது ஒரு மாதிரி இருக்கும். கிறிஸ்பியாக பொரிச்சு எடுத்த பூரி பார்த்திங்க அப்படின்னா பிச்சு சாப்பிட்றதுக்கு சாதாக இருக்கும். ஸோ இது க்ரன்ச்சியாக இருக்கும், கிறிஸ்பி கிடையாது. ரவா சேர்த்துருக்கிறதுனால க்ரன்ச்சியாக இருக்கும். டேஸ்ட்டும் சூப்பராக இருக்கும். நீங்கள் மைதாவில் ட்ரை பண்ணுறதா இருந்தாலும் ட்ரை பண்ணுங்கள். நான் எப்போதும் கோதுமை மாவுலேயே செய்வேன். எப்போயாச்சும் ஒரு தடவை தான் ஃபார் சேஞ்ச் பண்ணுவேன் மைதாவில் நான் பூரி செய்கிறது. ஸோ அது மாதிரி பூரி சுடும்போது நம்ம அந்த எண்ணெய் எடுத்து விட்டோம் பார்த்திங்களா, அது மாதிரி எடுத்து விடாமல் ஜஸ்ட்டு போட்டுட்டு இந்த பக்கம் அந்த பக்கம் நம்ம திருப்பி போட்டோம் அப்படின்னா அந்த அளவுக்கு ஃப்ளஃபியாக வராது. நீங்களே பாருங்கள், எங்கேயாச்சும் ஒரு சில இடத்துல தான் நல்லா உப்பலாக வரும். மீதியெல்லாம் அப்படியே அமுங்கின மாதிரி தான் இருக்கும் உங்களுக்கு. ஸோ அப்போ என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் எல்லா பக்கமும் படுற மாதிரி இது மாதிரி நீங்கள் ஒன்று ப்ரெஸ் பண்ணுங்கள், இல்லைன்னா மேலே எண்ணெய் இது மாதிரி எடுத்து விடணும். ஸோ இப்போ நமக்கு ஆல்மோஸ்ட் பூரி பொரிஞ்சு வந்ததுனால நமக்கு இதாகாது. நீங்கள் போட்ட உடனே அதை செய்யணும். அப்போ தான் உங்களுக்கு அது மாதிரி ஃப்ளஃபியாக வரும். ஸோ இதெல்லாம் சின்ன சின்ன டிப்ஸு. பிகினர்ஸ் யாருக்காவது யூஸ்ஃபுல்லாக இருக்கும், பேச்சுலர்ஸ்க்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஹோட்டலில் போனால் மட்டும் நல்லா பெருசாக ஃப்ளஃபியாக கொண்டாந்து கொடுப்பாங்க. அதை உடச்சி சாப்பிட்றதுல ஒரு ஆனந்தமே இருக்கும், ஒரு ஹாப்பினஸ் இருக்கும். ஸோ அது மாதிரி நீங்கள் வீட்லேயுமே செஞ்சு சாப்பிட்லாம். கடாய் நல்லா பெருசாக இருக்குது அப்படின்னா எண்ணெய் தாராளமாக விட்டு நல்லா பெருசாக செஞ்சு சுட்டிங்கன்னா ஹோட்டலில் நீங்கள் சுட்டு எடுக்கிற மாதிரி பூரி கிடைக்கும். ஸோ இங்கே பாருங்க, ஹோட்டலுமே டக்கு 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 டக்குன்னு என்ன பண்ணணும் அப்படின்னா எண்ணெய் மேலே எடுத்து விட்டு இது பாருங்கள் ஒன்றோட ஒன்று ஒட்டிக்கிச்சு. இருந்தாலுமே டக்கு டக்கு நம்ம அந்த ப்ராசஸ் பண்ணோம் அப்படின்னா உங்களுக்கு நல்லா உப்பெல்லாம் வந்துருச்சா. டிலே பண்ணவே கூடாது, அதுதான், வேறு எதுவுமே இல்லை. இதை ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்களும் டேஸ்டியாக பூரி வீட்டில் செஞ்சு சாப்பிட்டு பாருங்கள். எதில் செஞ்சாலுமே இதே மாதிரி செஞ்சு பாருங்கள். மைதாவாக இருந்தாலும் சரி, கோதுமை மாவாக இருந்தாலும் சரி. ஃபார் சேஞ்ச் பண்ணி என்றைக்காவது நம்ம இது மாதிரி ஆயிலில் ஃப்ரை பண்ணி சாப்பிட்லாம். ஸோ பூரிக்கு டேஸ்டியாக கிழங்கு ரெடி ஆகிடுச்சு. இன்றைக்கி என் பையனுக்கு டிஃபனுக்கும் இது தான் செஞ்சு கொடுத்தேன். ஸ்கூலில் பூரி எல்லாம் மெனு சாட்டில் இல்லை, பட் ஃபார் சேஞ்சுக்கு இன்றைக்கி நான் கொடுத்து விட்டுட்டேன். டெய்லி சப்பாத்தின்னு போர் அடிக்க வேணாம் அப்படின்னு. அவனுக்குமே பூரி ரொம்ப பிடிக்கும். ஸோ இந்த மாதிரி கிழங்கு நல்லா திக்காக டேஸ்ட்டாக வர்றதுக்கு கடலை மாவு மெயினாக சேர்க்கணும். கடலை மாவு ஒரு 2-3 ஸ்பூன் தண்ணியில் கரைச்சிக்கோங்க. 4 உருளைக்கிழங்கு எடுக்கிறீங்கன்னா ஒரு 3 ஸ்பூன் அளவுக்கு கரெக்டாக இருக்கும். தண்ணியில் கரைச்சி வச்சுக்கோங்க. காரத்துக்கு ஏற்ப பச்சை மிளகா நீளமாக கட் பண்ணிக்கோங்க. ஒரு பெரிய வெங்காயம், பெரிய சைஸில் ஒரு பெரிய வெங்காயம் நீல வாக்கில் கட் பண்ணிக்கோங்க. அதே மாதிரி ஒரு பெரிய தக்காளி நைஸாக கட் பண்ணிக்கோங்க. ஸோ தாளிக்கிறதுக்கு கடுகு, கடலைப்பருப்பு போட்டு தாளிச்சிட்டு அதே மாதிரி வெங்காயம், பச்சை மிளகா, கருவேப்பிலை அதெல்லாம் போட்டு ஒன்றாவே வதக்கிடுங்க. அப்போ தான் ரொம்ப கோல்டன் கலர் ஆகாமல் கரெக்டாக இருக்கும். அடுத்து தக்காளி சேர்த்துக்கோங்க. உப்பு கொஞ்சம் டேஸ்ட்டுக்கு தகுந்த மாதிரி சேர்த்துக்கோங்க. தக்காளி ஃபாஸ்ட்டாக வதங்கிடும். அதுக்கப்புறம் கடலை மாவு கரைச்சி வச்சுருக்கோம் இல்லையா, அதை அதில் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுக்கிட்டே இருங்க. கடலை மாவு வேகிற அளவுக்கு மட்டும் கொஞ்சமாக அந்த கிண்ணத்தை ஒரு அரை கிண்ணம் தண்ணி ஊற்றி அலசி ஊற்றிட்டு கை விடாமல் கிளறிக்கிட்டே இருந்தீங்கன்னா அந்த கடலை மாவு பச்சை ஸ்மெல் உங்களுக்கு போயிட்டு நல்லா வெந்து வந்திருக்கும். அதுக்கப்புறம் தான் நீங்கள் வேக வச்சு தோல் உரித்து கட் பண்ண உருளைக்கிழங்க கட் பண்ணி உங்களுக்கு வேணுங்கிற சைஸ்க்கு கட் பண்ணி அதில் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கிழங்கு உங்களுக்கு எல்லாமே ரெடி ஆகிடுச்சு. ஜஸ்ட்டு உங்களுக்கு எல்லாமே மிக்ஸ் ஆகிறதுக்கு
தேவையான அளவுக்கு தண்ணி ஊற்றி நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு கொதித்து வந்து உங்களுக்கு வேணுங்கிற திக்ஸ்னஸ் வந்ததுக்கப்புறம் ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிட்டிங்கன்னா டேஸ்டியான நல்ல திக்கான எம்மியான கிழங்கு பூரி மசாலா உங்களுக்கு ரெடி ஆகிடும். அல்டிமேட்டாக இருக்கும் பூரிக்கு. ஸோ இந்த பக்கம் அங்கே கிழங்கு சொல்கிறதுக்குள்ள இது எண்ணெய் நல்லாவே காஞ்சிருச்சு. ஓகே, இதுதான் பூரி கிழங்குக்கு நான் யூஸ் பண்ணுற மெத்தடு. உங்களுக்கும் வேணும்னா நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். நல்லாவே ஃப்ளஃபியாக வரும். தேய்க்கிறது கொஞ்சம் கனமாக தேய்ங்க. நைஸாக தேய்ச்சிங்கன்னா ஃப்ளஃபியாக வராது. ஸோ உங்களுக்கு கனமாக தான் வரும். இது வந்து கொஞ்சம் நைஸாக இருக்குது, அதனால் வருங்க ஃப்ளஃபியாகவே வரல. அவ்வளோதான். இதெல்லாம் தான் சின்ன சின்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. நம்ம மாவில் தைக்கிறதுனால என்ன அப்படின்னா எண்ணெயில் வந்து அந்த மாவு வந்து அடியில் தங்கும். ஸோ அது வந்து தான் அந்த பூரியில் வந்து என்ன அப்படின்னா ஒட்டும். நம்ம அளவாக எண்ணெய் ஊற்றி பொரிக்கிறதுனால கடைசியில் நமக்கு என்ன ஆகும் அப்படின்னா பூரி வந்து சுட்டு முடிய நமக்கு இது மாதிரி பிளாக்கிஷாக நமக்கு வந்து அதில் ஒட்ட ஆரம்பிக்கும். ஸோ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், இதுதான் டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸு. ட்ரை பண்ணி பாருங்கள். பூரி கிழங்கு மசாலா யாருக்கெல்லாம் பிடிக்குன்னு கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல். ஸோ அது வந்து முடிகிற ஸ்டேஜில் கொஞ்சம் நைஸாக நான் வந்து தேய்ச்சதுனால அங்கங்கே உங்களுக்கு ஃப்ளஃபியாக வரும், முழுசாக வந்து வராது. ஏன்னா மாவுக்கு சின்னமாக இருக்கும் இல்லையா உருண்டை. அப்போ வந்து என்ன பண்ணேன் அப்படின்னா பெருசாக வரட்டும், எக்ஸ்ட்ரா ஒரு 2 பூரி வரும் அப்படிங்கிறதுனால கடைசி இது மட்டும் என்ன அப்படின்னா கொஞ்சம் நைஸாக தேய்ச்சேன். ஸோ அவ்வளோதான். உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு இதெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். யாரெல்லாம் தனியாக இருந்து ஃபேமிலியை மிஸ் பண்ணிவிட்டு நீங்கள் சமைச்சு சாப்பிட்றீங்களோ அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். எண்ணெயில் பொரிக்கும் போது மட்டும் பார்த்து பொரிச்சுக்கோங்க. ரொம்ப ஸ்பீடாக இது பண்ணுறேன்னு சொல்லிட்டு இது பண்ணிங்கன்னா மேலே தெரிச்சிடும். அவ்வளோதான். இங்கே பாருங்கள், எண்ணெய் குறைஞ்சதுக்கப்புறம் நமக்கு வந்து எண்ணெய் மேலே எடுத்துடுறதுக்கு கஷ்டமாக இருக்கும். ஸோ அப்போ வந்து இது மாதிரி ப்ரெஸ் பண்ணி நீங்கள் வந்து சுட்டுக்கலாம். இல்லை உங்களுக்கு எண்ணெய் இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா ஊற்றி சுடணும் அப்படின்னா கூட நீங்கள் வந்து சுட்டுக்கலாம். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், பாருங்கள் பூரியெல்லாம் சுட்டு முடிச்சுட்டேன். நல்லா ஃப்ளஃபியாக சூப்பராக வந்திருக்கா. நல்லாவே சாஃப்டாக இருக்குது. ஸோ இது மாதிரி கோல்டன் ப்ரௌனில் பூரி சுட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் டேஸ்ட்டு. ஸோ அதுக்கு காம்பினேஷன் ஆல்வேஸ் அல்டிமேட் நம்மளோட பூரி கிழங்கு மசாலா. அதுவுமே எப்படி பண்ணணுங்கிறத நான் வந்து ஓரளவே சொல்லிட்டேன். ரெண்டுக்குமே வந்து டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ் எல்லாமே நான் சொல்லியிருக்கேன். மறக்காமல் யாருக்கு வேணும்னாலும் ட்ரை பண்ணி பாருங்கள். உங்களுக்கு இல்லைனாலும் மற்றவங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். மறக்காமல் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்கள். பூரி கிழங்கு சாப்பிட்றதுல ஒரு தனி ஸ்டைல் இருக்குது. நார்மலாக நம்ம வந்து தொட்டு சாப்பிடக்கூடாது. பூரி கிழங்கு வந்து நல்லா ஊறி இருந்துச்சு அப்படின்னா அதோட டேஸ்ட்டே வந்து பார்த்திங்க அப்படின்னா அல்டிமேட்டாக இருக்கும். ஸோ கிழங்கு வந்து என்ன பண்ணணும் அப்படின்னா அது மாதிரி பூரி மேலே கொஞ்சம் வச்சுட்டு நல்லா தாராளமாக கிழங்கு சேர்த்துக்கோங்க. அதுக்கப்புறம் என்ன பண்ணணும் அப்படின்னா பூரி எடுத்து இது மேலே வச்சு எதையாவது வச்சு நீங்கள் மூடி வச்சிங்க அப்படின்னா, இல்லை ஒரு பாக்ஸுக்குள்ளே போட்டு பேக் பண்ணி வச்சிங்க அப்படின்னா உங்களுக்கு வந்து இந்த பூரியும் கிழங்கு நல்லா ஊறி மிக்ஸ் ஆகி சாப்பிட்றதுக்கு செம டேஸ்ட்டாக இருக்கும். ஓகேங்களா? ஸோ இங்கே பாருங்கள், இது மாதிரி தான் நம்ம வந்து பூரி கிழங்கு சாப்பிட்ணும். இல்லைனா அந்த பூரி இனத்துக்கே அவமானம்னு சொல்லலாம். நம்ம வந்து இது மாதிரி தொட்டு சாப்பிட்றது ஜென்ரலாக நம்ம வந்து வெளியில் போனோம் அப்படின்னா இது மாதிரி நம்ம வந்து தொட்டு சாப்பிட்லாம். பட் ஆனால் நம்ம ஹோட்டல்லேருந்து பார்சல்லாம் வாங்கினோம் அப்படின்னா இது மாதிரி தான் பேக் பண்ணி கொடுப்பாங்க. நம்ம வீட்டில் செஞ்சோம் அப்படின்னா இது மாதிரி வந்து போட்டு ஊற வச்சு சாப்பிட்டு பாருங்கள். வாவ், செம்ம டேஸ்ட், அல்டிமேட்டாக இருக்குது. இதை நான் இப்போ வந்து ஊற வச்சு சாப்பிட போகிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் சொன்ன டிப்ஸ் அண்ட் ட்ரிக்ஸ்லாம் பிடிச்சிருந்தா மறக்காமல் நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். அதே மாதிரி சுஜாஸ் vlog சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ண மறந்துடாதீங்க. லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்கு கீழே ஹைப்பு பாயிண்ட் இருக்கும், ஹைப்பு பாயிண்ட் கொடுத்து சப்போர்ட் பண்ணுங்கள். அதே மாதிரி யூஸ் பண்ணுறதுக்கு உங்களுக்கு ப்ராடக்ட் வந்து தேவைப்பட்டது அப்படின்னா அதுவுமே நான் டேக் பண்ணுறேன். உங்களுக்கு வேணுங்கிற ப்ராடக்ட்ஸ் இருந்தது அப்படின்னா உங்களுடைய பட்ஜெட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் அந்த ப்ராடக்ட் வாங்கி பெனிஃபிட்டாக அணிஞ்சிக்கோங்க. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், ஹாவ் அ நைஸ் டே. தேங்க்யூ ஸோ மச். வீடியோக்கெலாம் பார்த்து சப்போர்ட் பண்ணுங்கள், லைவுக்கும் சப்போர்ட் பண்ணுங்கள். வேணுங்கிற ப்ராடக்டை ஆன்லைனில் வந்து என்னோடய லிங்கை யூஸ் பண்ணி வாங்கி ட்ரை பண்ணுங்கள் எல்லாருமே. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.